வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ஜனகம்மா ஜெயாவோட உயிரை பிளட் கொடுத்து காப்பாத்துறாங்க. ஒரு கட்டத்துல அம்மா அப்படின்னு ஜெயராணி நம்ம ஜனகம்மாவை கூப்பிட, யாரடி உனக்கு அம்மா, நீ என்ன பொறுத்தவரையில என் பையனை கொலை பண்ண நின்ன அந்த கொலைகாரையும் கூட ஓடி போனவ அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழே அதிர்ந்து போன மாதிரி பேசுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா, என் தங்கச்சியையும் என் அம்மாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் இப்போ என் வேஷத்தை கலைச்சி ஆகணும் அப்படின்னு பிரகாஷ் அந்த இடத்துல அம்மா அப்படின்னு கூடாங்க. என்ன என் பிரகாஷ் கண் முழிச்சிட்டானா, அவன் எலும்பிட்டானா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜனகாமா அதிர்ச்சியா நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, அம்மா நீ ஜெயா மீது ஏமா இப்படி அபாண்டமா நினைச்சிட்டு இருக்கா, எனக்கு உண்மையான நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை, கணேசன் தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஜனகம்மா ஜெயராணியை தன்னோட மகாளாட்டு ஏத்துக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம பார்க்க நேரம். ஜெயராணி காய்கறி வாங்கிட்டு கடையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ள விலைவாசியில காய்கறியும் கொள்ள விலை விற்குது. அவங்க கேட்கறதா கொடுக்க வேண்டியதா இருக்கு. எப்படி போனா நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு காய்கறி கூட கொண்டு போற விலைக்கு நம்ம வாங்க முடியல அப்படின்னு ஜெயராணி புலம்பிக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, அதே வீதியில ரோட்ல நின்று போனை பேசி நம்ம ஜனகம்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு லாரி வருது. அதை அவங்க கவனிக்காம பேசிட்டு இருக்காங்க. அம்மா இப்படி நீ இந்த லாரி வருது, அதை கூட கவனிக்காம நீ போன் பேசுறியா, உன்னை காப்பாத்தியாகணும் அப்படின்னு ஜெயராணி வாங்கிட்டு வந்த காய்கறியை ரோட்ல போட்டுக்கிட்டு நம்ம ஜனகம்மாவை அப்படியே அங்கே ஃபோன் பேசிட்டு இருந்தவங்கள இழுத்து தள்ளி போடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க மேலே அடிபடுது. நம்ம அம்மாவை காப்பாற்றி தன்னோட உயிரையே பணைய வைக்கிறாங்க அப்படின்னு ஜெயராணியே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, யாருமா உன்னை காப்பாற்ற அதுக்கு உயிரையே விட போகுது அப்படின்னு அந்த இடத்துல ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்ல, அப்போனா தன்னோட மகா ஜெயா அப்படின்னு எவ்வளோ நாளைக்கு பிறகு பார்த்துருக்கேன், இந்த நிலைமையிலேயே இருக்கணும் இவ அப்படின்னு அந்த இடத்துல மனசுக்குள்ள ஒரு ஓரமா தன்னோட மகா மேல பாசம் இருந்தாலும் வெளிக்காட்டல. ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் காப்பாத்துறாங்க. அப்பதான் அங்க ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கா, அதுதான் இவங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதே குரூப் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு தன்னோட பொண்ணுக்காக ஜனகம்மா அவங்க பிளட்டை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம க்யூர் ஆயிராங்க நம்ம ஜெயராணி. அப்போ தான் யார் என்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தது, பிளட்டு கொடுத்தது அப்படின்னு எல்லாம் பார்க்க நேரம் ஜனகா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஜனகம்மாவை பார்க்குறாங்க. அம்மா அப்படின்னு நம்ம ஜெயராணி கூப்பிட நேரம், யாரடி உனக்கு அம்மா, என் பொண்ணு செத்து பல வருஷம் ஆச்சு, நீ என்ன பொறுத்தவரையில் என் பையனோட இந்த நிலைமைக்கு காரணமான ஒரு கொலைகாரன், அவனுக்கு கூட்டிக்கிட்டு ஓடுனவன் நீ அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம தமிழே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என்ன பாட்டிக்கு அம்மா மேலே உள்ள கோபம் ஒரு துளி கூட குறையலை அப்படின்னு அந்த இடத்துல நடிக்கிறாங்க. அம்மா என் புருஷன் நல்லவர், அவருக்கு உன் பையனை அவர் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு உனக்கு நான் எத்தனை வாட்டி புரிய வச்சாலும், நான் லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக நீ இப்படி அவர் மேலே ஒரு நீ கண்மூடித்தனமான ஒரு பழியை போட்டுக்கிட்டு நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நின்னான் என்ன அர்த்தமா, எனக்கு வாழ்நாளில் அம்மா நீ உள்ள பாசம் எனக்கு தேவைப்படுது, ஆனால் நீ அந்த தோலை கொடுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு அந்த இடத்துல மிரண்டு போய் அப்படியே கண்ணீரோடு இருக்காங்க. இந்த கணேசன் எல்லாம் பார்க்குறாங்க. நல்ல ஜெயா அப்போ இங்கே தான் இருக்கா சுற்றிக்கிட்டு. இப்போ ஜானு கண்ணிலே பட்டுட்டான். நல்ல வேலை ஜானு இவளோட மாப்பிள்ளை தான் இவ அந்த பிரகாஷுக்கு நிலைமைக்கு காரணம்னு நினைச்சிட்டு இருக்கிறது வரை நம்மளுக்கு நல்லது தான், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, தன்னோட தங்கச்சியை ஏற்றுக்க மறுக்கிறாங்க நம்ம அம்மா அப்படின்னு பிரகாஷ் தெரிய வருது. பிரகாஷ் கவனிக்கிறாங்க. அடடா, நான் இந்த நிலைமையில நல்லா தான் இருக்கேன், என்னை இந்த நிலைமைக்கு கிளியர் ஆக்கி கொண்டு வந்ததும் என்னோட மருமக தமிழரசி தான். அப்படி இருக்க நேரம் என் ஜெயராணிக்கு இப்படி ஒரு எதிர்பார்ந்த வீட்டில் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட நம்ம பிரகாஷ் இதுக்கு மேலே இந்த வேஷம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த துணியை கரைச்சிக்கிட்டு எழும்புறாங்க. அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க.
பிரகாஷ் நீ எழும்பிட்டியாடா? கடவுள் கைய விரிக்கல, என் பையன் நல்லா இருக்கான். அம்மா நீ இப்ப எதுக்காக ஜெயராணிய வந்து எனக்கு வந்து நீ பொண்ணே இல்ல நீ விரட்டுனா? என்னோட நிலைமைக்கு நீ வந்து ஜெயராணியோட புருஷை செல்வரத்னம் தான் காரணம்னு நினைக்கிறியாமா? அவர் இல்ல, ஒரிஜினலாவே எனக்கு காரணம் இந்த கணேசன் தான். அவர் தான் லாரியை வச்சு ஆட்களை விட்டு செட் பண்ணி என்னை இடிச்சது எனக்கு நல்லா தெரியுமா? என்னோட இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் இவன் சுருட்டிட்டு போறதுக்கு இந்த கணேசன் தான் இந்த திட்டத்தை போட்டான் அப்படின்னு சொல்ல நேரம், அப்படியாடா நான் இவ்வளோ காலமும் கண்மூடித்தனமா என் ஜெயா எனக்கு பட்டாம்பூச்சி அவ்வளோ தூரம் எனக்கு பாசத்தை கொட்டுனேன் என் பொண்ணு, அவளை நான் வந்து விட்டுக்கிட்டு அவளுக்கு பாசத்தை எல்லாம் நான் வந்து குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு நான் கண்மூடித்தனமா அவன் எனக்கு எதிரி அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, அப்பா நீங்கள் வந்து கியூராவி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் கணேசன் மாமாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொஸ்டின் மார்க்கோட பார்க்குறாங்க. நம்ம கணேசன் அடடா அந்த சொத்து பத்தெல்லாம் ஆட்டையை போட்டுருவான், இந்த பிரகாச காலம் ஃபுல்லாக இப்படியே சுருண்டு கிடப்பான்னு நினச்சா இவன் திடுது பண்ணி அந்த தங்கச்சி மேலே பழியை தூக்கி ஜனகா போட்ட உடனே வந்து எலும்பி தங்கச்சிக்கு பாசத்தினால அவன் சொல்லி கொடுத்துட்டானே, என்னோட நிலைமைக்கு காரணம் வந்து கணேசன் போட்டு கொடுத்துட்டான், ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை உதைக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம கணேசன் பயப்படுறாங்க. அப்போ தான் நம்ம சிபி வந்து கணேசனை கழுத்தை நெரிக்கிறாங்க. மாமா என்ன காரியம் பண்ணுனீங்க, எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு வந்து எங்க அப்பாவே எங்கிட்ட சொல்லிட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலையை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நெரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவி இவன் எல்லாம் திருந்த போகிறதில்ல, உண்ட வீட்டுக்கே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துப்பாக்கி எடுத்து காட்டிட வேண்டியதான் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். நாங்கள் கண்மூடி செய்துட்டோம், தவறு என் கணவர் செய்துட்டாரு, நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நான் இங்கேருந்தோ போயிடும், எங்களை விட்டுருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கெஞ்சுறாங்க. ஜனகமாக துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க. இவனெல்லாம் சுட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம ஜெயராணி தான் வந்து தமிழோட அம்மா வந்து அப்போது நான் தமிழ் வந்து என்னோட அத்தை மக அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சிவி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வந்து மொத்த குடும்பமும் ஒன்றாக நேரம் நம்ம கணேசனின் குட்டு வந்து வெளிப்படுது. கணேசனை வீட்டை விட்டே வந்து அடித்து துரத்திறாங்க. நம்ம வெண்பாவும் கணேசனும் நம்ம போட்ட ஸ்கெட்சி எல்லாம் நாசமாக போச்சு. அந்த தமிழ் அந்த பிரகாஷ் மாமாவை வந்து குணமாக்கி தான் வச்சுருக்கா. அவர் வந்து இந்த அளவுக்கு அப்பா உங்களே போட்டு கொடுக்க அளவுக்கு அவர் ஆகிட்டாரு. மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டு நம்மளுக்கு இனி இங்கே என்ன வேலைப்பா, அடித்தோம் விரட்டியாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல விடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தமிழ் தான். ஒரு வகையில் அவளை விடக்கூடாதுடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம வெண்பாவும் இந்த கணேசனும் என்ன திட்டம் செய்து நம்ம அடுத்ததாக இவங்களோட குடும்பத்தை அழிக்கலாம் அப்படின்னு வந்து திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க.